டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்ப சுயமரியாதை இயக்கம் தான் பெரியார் நடத்தின இயக்கம். அந்த இயக்கம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பங்கெடுத்துக்குது. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்த போது சுயமரியாதை இயக்க தலைவராகத்தான் உள்ள போறாரு. சிறையை விட்டு வெளியே வருகின்ற போது நீதி கட்சி தலைவராக வருகிறார். நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. நீதி கட்சி தேர்தலில் போட்டியிட்ட ஒரு கட்சி. அவங்களுக்கு தேர்தல் பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு, வகுப்பாரி ஒதுக்கீடு கொள்கை, இதுலதான் அவங்க ஆர்வமா இருப்பாங்க. அவங்க கிட்ட பிராமணிய எதிர்ப்பு கொள்கை என்பது சுத்தமா கிடையாது. இப்ப நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற நீதி கட்சிக்கு பிராமண எதிர்ப்புங்கிறது இல்ல. பிராமணிய எதிர்ப்பு பண்பாட்டு தளத்துல நான் சொல்றேன். பிராமண எதிர்ப்பு என்பது பிராமணர்களுக்கு பதவி வேலை வாய்ப்புல தான் பிராமண எதிர்ப்பு. இப்ப நீங்க கோயில்கள்ல நம்ம தமிழ் வழிபாடு கேட்கிறோம்ல, தமிழ் அர்ச்சனை மொழி வேணும் கேட்கிறோம், தமிழர் அச்சரா போகணும், வீட்டு சடங்குகள்ல பிராமணர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம்ல. இதெல்லாம் தமிழர்கிட்ட ஒரு மரபு ரீதியா இருக்கக்கூடியது. சைவர்கள் கிட்டத்தட்ட மறைமலையடிகள் 1916 தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கின்ற போது இதைத்தான் அவர் அறிவிக்கிறாரு. சரி, அதாவது அவரு தொடக்கத்திலே பாண்டித்துறை தேவர் 1901 4ஆம் தமிழ் சங்கம் தொடங்கப்பட்ட போது அந்த கூட்டத்திலே பேசுறாரு. தமிழர்கள் தனித்த அடையாளம் மிக்கவர்கள், பண்பாட்டு மிக்கவர்கள், ஆரியருக்கு தமிழர்கள் கடமைப்பட்டிருக்கவில்லை சொல்லிதான் பேசுறாரு. அப்ப நம்ம கிட்ட ஒரு வரலாற்று பிராமண எதிர்ப்பு, ஆரிய மரபு எதிர்ப்பு தொடர்ச்சிங்கிறது பண்பாட்டு தளத்துல வேறொன்று இருக்கு. இந்த இடஒதுக்கீடு கொள்கைங்கிறது வேற. இடஒதுக்கீட்டு கொள்கையை பேசியவர்கள் ஆந்திரர்கள். நம்ம தமிழர்கள் பெரும்பாலும் கியாபி விஸ்வநாதனா இருக்கட்டும், மரமலையடிகளா இருக்கட்டும், நாவலர் சோமசுந்தர பாரதியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க, நாங்க பிராமண எதிர்ப்புலாம் சுயமரியாதை இயக்கத்தை பார்த்துட்டு கத்துக்கவே இல்லையே, நான் அடிப்படையில் ஒரு சைவர், பிராமணர்லாம் கோயில் கொடிமரத்துக்கு அங்கிட்டு வரவே கூடாது, சுயமரியாதை இயக்கம் கற்றுத்தரவில்லைன்னு சொல்லி ஒரு முறை தீப்பரவட்டும் சொல்லி ஒரு வாத அரங்களை நாவலர் சோமசுந்தர பாரதியாரே பேசுறாரு. அப்ப யார் திராவிட இயக்கம் பிராமண எதிர்ப்பு உங்களுக்கு கத்துத்தரல. சைவர்கள் இயல்பாவே வரலாற்று அடிப்படையில் அதை கொண்டு வராங்க. இப்ப இங்க என்னன்னா, இவங்க என்னன்னா, இப்ப இவர் இருக்காருல்ல, சர்பிட்டி தியாகராயர் இருக்காருல்ல, அவர் பிராமண எதிர்ப்பாளர் தான், ஆனா பண்பாட்டு தளத்துல கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, அவர் வேத பாடசாலை நடத்தினவர். வேத பாடசாலை சமஸ்கிருத மந்திரங்களை சிறுவர்களுக்கு நடத்துவதற்காக 2000 மாணவர்களுக்கு அவரை சொந்த செலவுல நடத்தினார். அதே போல அந்த நீதி கட்சி தலைவர்கள் இருக்காங்க பாருங்களா, பனகலரசர் ராமராயர், பனகலரசர் பார்த்தீங்கன்னா குடிமை வச்சிருப்பாரு, பூணூல் போட்டிருப்பாரு. அதே மாதிரி அங்க நீதி கட்சியில பெருந்தலைவர் என்னன்னா, ஆந்திரா மகாசபை ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல எல்லாருமே உறுப்பினராக இருப்பாங்க. அவங்க நோக்கம் என்ன, 1917ஆம் ஆண்டுலேயே விசாலாந்திரா கேட்டாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, நாங்கள் சென்னை மாகாணத்தோடு சேர்ந்திருக்கிறோம் இல்லை, எங்களுடைய மொழி இனத்தை பண்பாட்டை பாதுகாப்பதற்கு தனி ஆந்திரா மாநிலம் தேவைன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ஆந்திரா மகா சபையிலையும் தீர்மானம் போடுவாங்க. அதில் நீதி கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற வரைக்கும் வகுப்பாரி புண்ணியத்தையும் பேசுவாங்க. கரெக்டாக விசாகப்பட்டினம் போனோன்னே ஆந்திரா மதராஸ் மனதேம்பாங்க, விசால ஆந்திரா வேணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, பெரியாரோடு உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம் என்பது சீர்திருத்தங்களை பேசியது, பெண் உரிமையை பத்தி பேசியது, விதவை மறுமணத்தை பத்தி பேசியது, சாதி ஏற்றத்தாழ்வு குறித்து பேசியது, எல்லாம் பேசியது. ஆனால் தமிழ் தேசியத்தை பேசியதா என்று சொன்னால் கிடையாது. எப்படி ஆந்திரர்கள் தங்களுக்கு ஒரு ஆந்திரா மகாசபை வைத்தது போல தமிழருக்கான மகாசபை பெரியார் உருவாகி இருக்கணும். தோழர் தியாகு எனக்கு அண்மையில ஒரு காணொலி கேட்டேன். 1925 தான் தமிழர்கள் தங்களை தாங்களே விழித்துக் கொண்டார்கள், தமிழரோட அடையாளம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சுயமரியாதை இயக்கம் தான் தமிழருடைய அடையாளத்தை பெற்று தந்தது. இதை EMS நம்பூதிரிபாத் அவர்களே ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்ப தமிழ் தேசிய உணர்ச்சி என்பது தமிழர்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தாலே வந்தது அப்படின்னு சொல்லி பச்சை பொய்யை இவர் சொல்றாரு. எங்க பெரியார் மொழி குறித்து பேசியிருக்காரு? கிடையாது. சுயமரியாதை இயக்கத்தோட வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, பெரியாரோட 25ல தொடங்குறாரு, குடியரசு 7 நடத்துறாரு. எடுத்து தொடங்கின குடியரசே பாத்தீங்கன்னா காந்தியோட அந்த கிராம கைத்தொழில் திட்டங்கள்லாம் வரவேற்று குடியரசுல 2-3 இதழ் எழுதியிருப்பாரு. சுயமரியாதை இயக்கம் 30 காலகட்டத்தில் சீர்திருத்த கருத்துக்களை பேசுகின்ற போது நம்மளோட ஜீவானந்தம் இருக்கிறார்ல, அவங்க என்னன்னா, இந்திய விடுதலைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பங்களிக்கிறது, காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து போராடிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கொள்கையில பலவீனம் இருக்கு. சோசியலிச கொள்கை, அதாவது விடுதலை பெற்ற இந்தியா எதை அமல்படுத்தணும் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது சோசியலிசத்தை அமல்படுத்தணும்னு முன்வைக்கும் போது மறுக்குது. அப்போ சோசியலிஸ்டுகள் என்ன பண்றாங்க, தனியாக நம்மள ஒரு அமைப்பை கட்டணும், காங்கிரஸை நம்பி பயன் இல்லை, அதே சமயத்தில் அவருடைய ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொள்கையும் பயன்படுத்திக்கணும், எதிரியாக பைத்துக் கொள்ளாமல் நம்ம சோசியலிச கட்சியை கட்டணும்னு சொல்லும் போது பெரியாரை இணைத்துக் கொண்டு பண்ணணும்னு சொல்லி சிங்காரவேலர், ஜீவானந்தம் எல்லாரும் முடிவு பண்றாங்க. அப்போ பெரியார் சோவியத் யூனியனுக்கு போயிட்டு வந்துறாரு. அங்க போயிட்டு ஆமா தோழராரு வர காம்ரேட் தான் வரும்போது கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. இங்க எல்லாருமே இந்த தொழிலாளி முதலாளி கொள்கையெல்லாம் பேசுறாரு. அவர் தான் அந்த தொடக்க காலத்துல அந்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அறிய ஒரு சின்ன அறிக்கையெல்லாம் வெளியிடுறாரு.
அதெல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாரு. இப்போ என்ன அங்கே சிக்கல்னா, பெரியார் போயிட்டு வந்த பிறகு இவங்க வந்து ஒரு அமைப்பு கட்டுறாங்க, தேர்தல் அமைப்பாக கட்டுவோம், அதை போட்டியிடுவோம், உங்கள் சீர்திருத்த கருத்துக்கள் சோசியலிச கருத்துக்கள் இணைந்த திட்டத்தை வந்து சுயமரியாதை சமூக தர்ம திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. அந்த திட்டத்தை பெரியார் படிக்கிறார், எல்லாம் நல்ல வழியாக தான் இருக்கு, செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் என்ன பண்றாரு, நீதி கட்சிக்கு அனுப்பி வச்சிடறாரு. அந்த வரவி திட்டத்தை நீதி கட்சி வச்ச சோசியலிசம் எப்படி அவங்களுக்கு உடன்பாடா இருக்கும்? ஏன்னா நீதி கட்சியில் இருக்கிறவங்க பூராமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ்காரன் கொடுக்கக்கூடிய பதவிகளை அனுபவிக்கக்கூடியவர், சர்பட்டம் போட்டுக்குவாங்க, திவான் பட்டம் போட்டுக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பயம் ஆயிப்போச்சு, ஐயோ இந்த திட்டத்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னோம்னா பெரியார் வந்து கொடுத்துறாரு. அப்ப முதல் சொல்லும் போது என்ன சொல்றாரு, பிராமண எதிர்ப்பு இதெல்லாம் வந்து பின்னாடி கூட பாத்துக்கலாம், சோசியலிச திட்டங்கள் மக்களுக்கு வந்து சமதர்மம் தான் முதன்மைன்னு சொல்லி பேசக்கூடிய பெரியார் டபக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு. பிராமண எதிர்ப்பு பேசுறதுக்கு யார் இருக்கா இப்போ, இல்லையே, அப்ப திரும்ப நான் அதே எடுத்து செய்ய போறேன் அப்படின்னு 35 முதல்ல பிராமண எதிர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு ரஷ்யா ஜெர்மனி போன உடனே பொது உடைமை, ஆமா, அப்புறம் அப்ப பிராமண எதிர்ப்பு எதிர்க்குங்கிற கேள்வி, அப்புறம் பொது உடைமை வேலைக்கு ஆகிறது, மறுபடியும் பிராமண எதிர்ப்பு எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டேன். ஆமா, அப்ப அதை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்ப நானே ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து ஜீவானந்தம் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து போடுறாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து பகத்சிங் மேல ஒரு முத்திரை குத்திருக்க தீவிரவாதி. அப்போ வந்து புத்தகத்தை வெளியிடும் போது அவங்களுடைய அண்ணன் ஈவிக கிருஷ்ணசாமி அந்த பதிப்பாளர் மேலாம் வழக்கு போட்டான். அப்போ வந்து இந்த புத்தகத்தை எழுதியவர் மேலே வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியார் என்ன சொல்றாரு, எங்க அண்ணெல்லாம் மாட்டிட்டாங்க, ஒரு நிமிஷம் கூட சரியில் இருக்க முடியாது, நீங்களும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருங்க, நான் அவங்களா எழுதி கொடுக்க சொல்லிட்டேன் பெரியார் சொல்றாரு. காலில் விழுந்துட்டாரு. ஆமா, உடனே காலில் விழுறாரு. நான் இதுக்கியா, ஏன்னா அவங்க வந்து ஜீவானந்தத்தோட வரலாறு நமக்கு தெரியும், அவங்களாம் ஏகாதிபத்திய எதிர்ப்புல ஊறி வளர்ந்தவங்க, சோசியலிசத்துக்காக நிக்கிறாங்க, அவரை போய் மன்னிப்பு எழுதி கெடுத்து நான் இதுக்கே உனக்காக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, நீ வந்து உங்களை வந்து நாங்க எதுக்கு கூப்பிட்டோம், சமதர்ம கொள்கை பேசுறதுக்கு தானே கூப்பிட்டோம், உங்க சீர்திருத்த கருத்துக்களை பேசுங்க, அங்க வந்துட்டு காங்கிரஸை புடின்னு பிடிக்கிறீங்க, அப்ப உங்க நோக்கம் வந்து என்ன, காங்கிரஸ் ஒழிப்பு கொள்கை தான் எங்களுக்கு தெரியுது, அதனால உங்களை வந்து நாங்க நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு உறவை முடிச்சுட்டாங்க. சிங்காரவேலர் அவர் சொல்றாரு, சுயமரியாதை இயக்கம் என்பது அவமரியாதை இயக்கமாகி விட்டது அப்படி சொல்லி உறவை வந்து பெரியார்ட்ட இருந்து 35 வந்து முடிச்சிடறாங்க. இப்ப நீங்க நீண்ட வார பாருங்க, 25 தொடங்கி 38 வரைக்கும் சுயமரியாதை இயக்கம் இருக்கு. சீர்திருத்த கருத்துக்களை பேசிய அளவுக்கு நம்ம வரவேற்கிறோம். ஆனா ஒரு தமிழ் தேசிய இனத்துக்கான அமைப்பா இருக்கானா கிடையாது. எப்ப பெரியார், அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெரியார் வந்து எங்க நுழைகிறாரு, அவருக்கு வந்து மொழி பற்றியோ இனம் பற்றியோ திராவிட நாடுன்னு சொல்லிக்கிட்டாங்களே வெளியே, எப்ப கேட்கிறாங்க, 38 39 காலகட்டத்தில் அந்த திராவிட நாடு கோரிக்கை என்பதே வரும். தொடக்கத்தில் அவங்க கேட்கல, சீர்திருத்த கருத்துக்கள் மட்டும் பேசிக்கிட்டு நீதி கட்சியோட உறவாடி கொண்டு இதெல்லாம் பெரியார் பேசிட்டு வாரு. எப்ப நமக்கு ஆந்திரர்களுக்கு தனி மாநிலம் கேட்கிற விழிப்புணர்ச்சி 20 காலகட்டத்தில் தீவிரமாக வளருது. நமக்கு எப்போ வருதுன்னா 38 தான் வருது. 37ஆம் ஆண்டு வந்து அவனை ராஜகோபாலாச்சாரியார் வந்து முதல் முறையாக வந்து இங்கே சென்னை மாகாணத்தை வந்து ஆட்சியை பிடிக்கிறார். தொடக்கத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலில் பங்கெடுக்கல. அந்த இரட்டையாட்சி முறை வந்த பிறகு தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி முடிவுபடுத்த பிறகு தேர்தலில் போட்டியிட்டு ராஜாஜி முதலமைச்சராக வந்துடுறார். அப்போ 37 ஆட்சிக்கு வருகின்ற போது விவேகானந்தர் மடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி விழாவில், ஆண்டு விழாவில் பேசும்போது, நான் வந்து இந்தியை வந்து நான் தொடக்க பள்ளியில் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஏன்னா காங்கிரஸோட திட்டம் என்னன்னா, விடுதலை பெற்ற இந்தியாவில் வந்து பொது மொழியாக ஆட்சி மொழியாக எது வைக்கணும்னா இந்தி மொழியை தான் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட வேலை திட்டம். எந்த மாநிலமும் கொண்டு வராத போது ராஜாஜி சென்னை மாநிலத்தில் வந்து அதை கொண்டு வராரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு உயப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்முடைய மூதாதையர்கள் இருக்காங்களே, இயல்பாகவே வந்து சமஸ்கிருத எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு இருக்கும்போது சமஸ்கிருதத்தின் ஊடாக இந்தி வந்து நமக்கு ஆதிக்கம் செலுத்த நினைக்குதுங்கிறது நம்மளோட கருத்து. 1800 தொடக்கத்தில், 99 வாக்குல குமர குருதாசர் என்று சொல்லக்கூடிய பாமன் அடிகளார் வந்து இந்தி திணிப்பை வந்து எதிர்த்து பேசியிருக்கிறார். அதாவது சமஸ்கிருத திணிப்பு தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு, வடமொழிகள் இந்தி உள்ளிட்ட வடமொழி பாடங்களை வந்து தமிழர்கள் மேல வந்து திணிக்கப்படுகிறது, வடமொழி ஆதிக்கத்துக்கு வந்து தமிழர்கள் எக்காலத்திலும் உடன்படக்கூடாது, அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி பாம்பன் சாமிகள் 19ஆம் நூற்றாண்டு 1899 பாடியிருக்காரு. நீங்க எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழர்கள்ட்ட இயல்பாகவே வடமொழி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு இருக்கிறது. அதோட தொடர்ச்சியாக நம்முடைய சைவர்களும் அந்த பிராமண எதிர்ப்போட சமஸ்கிருத எதிர்ப்பு சேர்த்துட்டு வராங்க. இப்போ புதிதாக இந்தி வருகின்ற போது அவங்க நோக்கணும் சமஸ்கிருதம் செத்த மொழி, எந்த மக்களும் பேசாத மொழி. ஆனால் சமஸ்கிருதத்தோட மறுவடிவமாக இந்தியை வந்து தமிழர்கள் பார்த்தார்கள். அப்போதான் வந்து ராஜாஜி அறிவித்த பிறகு சரியாக 1937ஆம் ஆண்டு வந்து ஆகஸ்ட் மாதம் அவர் பதவிக்கு வந்த ஒரு வாரத்திலே வந்து போராட்டங்கள் நடத்துறதுக்கு முன்னாடி எங்க கல்லூரிகளில் தான் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்குது. எங்கன்னா இங்கே நம்ம கரந்தை தமிழ் சங்கம், உமா மகேஸ்வரனார்,
அவருடைய கல்லூரிய மாணவர்களை அழைச்சு வந்து இந்தி திணிப்போட ஆபத்தை பற்றி பேசுகிறார். அதே போல் திருவையாறு அரசர் கல்லூரி அங்கே போராட்டம். அதே போல் திருநெல்வேலி தமிழ் பாதுகாப்பு சங்கம். நீங்கள் அந்த 8, 9, 10 மாதம் பூரா பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கே கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னையில் வந்து முதல் முறையாக வந்து சோமசுந்தர பாரதியார் தான் நடத்துகிறார். சௌந்தர்யா ஹால் அப்படிங்கிற இடத்துல வந்து முதல் முறையாக வந்து இந்தி ஏற்று பண்ணுறார். அதுக்கு அடுத்த மாதம் கோடம்பாக்கத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. சின்ன 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 மாநாடுகள், கூட்டங்கள். அதில் வந்து மரமடிகள் தலைமை தாங்கிறார். இப்போ இந்த கூட்டங்களில் பூரா பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார் இருப்பார், மரமடிகள் இருப்பார், கியாபி விஸ்வநாதன் இருப்பார், அண்ணாதுரை வந்து கலந்துக்கிட்டு போவார். அப்படிதான் இருந்துச்சு. அப்போ அவங்க என்னென்னா இந்த சின்ன சின்ன இடங்கள் நடப்பதை மாற்றி பெரிய அளவுக்கு இந்த வீச்சா கொண்டு போகணும்னு முடிவு பண்ணும் போது திருச்சியில் வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. கியாபி விஸ்வநாதன் முடிவு பண்ணுறாரு. 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் தான் பெரிய மாநாடு நடத்துகிறாங்க. அந்த திருச்சியில் நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, சென்னை மாகாணத்தை வந்து தனி மாநிலமாக பிரிக்கணும்னு சொல்லி தீர்மானம்லாம் கொண்டு வரார். அந்த மாநாட்டில் தான் பெரியார் வந்து முதல் முறையாக கலந்துக்கிறார். அது நான் சொல்ல 37 ஆகஸ்டில் தொடங்கி பல்வேறு ஊர்களில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் அது வரைக்கும் எந்த கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கவே இல்லை. அண்ணாதுரை பல ஊரில் கலந்துக்கிறார். இத்தனைக்கும் சுயமரியாதை இயக்கம் மாநாடுகள் அந்தந்த ஊரில் நடக்குது. மதுரையில் நடக்குது, திருச்சியில் நடக்குது, பல ஊர்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த தீர்மானங்கள் போடுகின்ற போது ராஜாஜி கொண்டு வந்த தீர்மானத்தை கண்டிக்கிறோம் தீர்மானம் போடுவாங்க. 10 தீர்மானத்தில் ஒரு தீர்மானமாக அது ஒன்றா இருக்கும். தனியாக சுயமரியாதை இயக்கம் வந்து எந்த இடத்துலையும் மாநாடு நடத்தவே இல்லை. நம்ம அதை ரொம்ப குறித்து வச்சுக்கணும். இவங்க சொல்கிறாங்க, நான் பெரியார் தான். இப்போ உதயநிதி சொல்லியிருக்காருல்ல, முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தளபதியே பெரியார்னு. பெரியார் எங்கே வராரு? 37ஆம் ஆண்டு திருச்சி மாநாட்டில் முதல் முறையாக கலந்துக்கிறாரு. அதில் தீர்மானம் கொண்டு வராரு. இந்தி திணிப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு பெரியார் பல கூட்டங்களை பெரியாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க, போகிறாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா அதிகாரப்பூர்வமாக 38ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பள்ளி வந்து 6ஆம் மாதம் திறக்கும், ஜூன் மாதம் திறக்கும். ஒரு 4ஆம் மாதமே அறிவிச்சிடார், அரசாணையை பிறப்பிச்சிடார். 3ஆம் பாரம் வரைக்கும், 3ஆம் இப்போ பாரம் அப்போ அது வரைக்கும் இந்தியை கொண்டு வரணும்னு அறிவிச்சிடாரு. 125 பள்ளிகளில், இந்த 125 பள்ளிகளில் வந்து 60 பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டு பள்ளிகள், 54 பள்ளிகள் வந்து ஆந்திரா பள்ளிகள், அதில் கேரளா பள்ளிகள் வந்து 4 நினைக்கிறேன், மலையாள பள்ளிகள் 7 தான். அதிகமாக வந்து தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவில் தான் இந்தி பள்ளிக்கூடங்களே வருது. உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்போ அறிவிச்ச உடனே அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகிடுறாங்க. அதில் முதல்ல வர்றவர் யாருன்னா ஈழத்தடிகள் தான். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.